அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, கடன் தொல்லை பாடாய் படுத்தது. கடன் தொல்லையால் நிம்மதி இல்லை. கடன் தொல்லை தீரத்துக்கு அதுவும் பெருசாக எதுவும் செலவு செய்யாமல், பெருசாக பூஜை பண்ணாமல், மந்திரங்கள் எதுவும் சொல்லாமல் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சாமின்னு ஒரு சகோதரி மிகவும் உருக்கமாக ஒரு மெசேஜ் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பியிருந்தாங்க. எனவே இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும் தை மாதத்தில் நான் சொல்கிற இந்த எளிய பரிகாரத்தை யாருக்கெல்லாம் கடன் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கோ அவங்க நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக சொல்லுகின்றேன், ஏதாவது ஒரு வழி பிறக்கும். சரிங்களா? பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு. பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரி. இப்போ ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க இல்லையா, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது சாமி அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் குடும்ப சண்டை, பிரிந்தவர்கள் சேர, குழந்தைகள் நன்றாக இருக்க, குழந்தைகள் பெற்றவங்க பேச்சு கேட்டு நடக்க, வேலையில் பதவி உயர்வு, தொழிலில் நல்ல முன்னேற்றம், எல்லா விதமான பண நெருக்கடி நீங்கி எதிர்காலம் பிரகாசமாக இருக்க மகா சிவராத்திரியை தவற விட்டுறாதீங்க. நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போகிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே குருவுடன் சேர்ந்து சிவ தரிசனத்தை ஆத்ம தரிசனமாக காண வேண்டும் என்பதற்காகவும், சிவ பூஜை எப்படி செய்யணும் எளிமையாக அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும், சிவதீட்சை நீங்கள் வாங்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த வாட்ஸ்அப் குழுவை நாங்கள் தொடங்குகிறோம். இந்த வாட்ஸ்அப் குழுவில் நாங்கள் சொல்லித்தர சிவ பூஜையில் ஏதாவது ஒரு பூஜை குறைந்தபட்சம் 5 நிமிஷம் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும், நிச்சயமாக நல்லது நடக்கும். இரவு கண்விழித்து இருக்க முடியாதவங்க பகலை எந்த நேரத்தில் பூஜை பண்ணலாம், சூழ்நிலையின் காரணமாக பூஜையே செய்ய முடியாதவங்க என்ன செய்யணும், இது போன்ற குறிப்புகளும் நான் சொல்லித்தர போகிறேன். குழுவுக்கு சேர விருப்பம்னா டிஸ்பிளேல தெரிகின்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சிவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அல்லது இறைவணக்கம் அல்லது சிவாய நமன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இந்த குழுவின் பதிவு விவரங்கள் வழங்குகின்றேன். தை மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. தேர்ந்தெடுத்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்க, அதாவது ஆரம்பிங்க. உங்கள் வீட்டு சமையல் அறையில் வடகிழக்கு மூலை எங்கே இருக்குன்னு பாருங்க. அந்த வடகிழக்கு மூலையில் ஒரு சின்ன பாத்திரம், அது எந்த பாத்திரம்னா வைங்க. கண்ணாடி பாத்திரம் வச்சாலும் சரி, சொம்பு வச்சாலும் சரி, டம்ளர் வச்சாலும் சரி, மண் பாத்திரம் வச்சாலும் சரி, ஏதாவது ஒன்று வடகிழக்கு மூலையில் வச்சிருங்க. நீங்கள் ஆரம்பிக்கிற அன்னைக்கு முதல் நாள் என்ன செய்யணும்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னால் எல்லாரும் வீட்டில் படுத்ததுக்கப்புறம் நீங்கள் போய் ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. அது எந்த உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த உப்பை எடுத்து உங்கள் கையில் வச்சுட்டு கடன் தொல்லை விரைவில் தீர வேண்டும் அப்படின்னு மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு, அந்த வடகிழக்கு மூலையில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கீங்களா, அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டுட்டு போய் படுத்து தூங்கிடுங்க. இவ்வளவு தாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 7 நாள் தினமும் செய்யணும். வீட்டில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நான் இதுக்காக தான் செய்கிறேன் அப்படின்னு வீட்டில் ஆண்கள்கிட்டையோ அல்லது மற்றவங்கள்ட்டையோ சொல்ல வேண்டாம். நம்பிக்கையோட 7 நாள் இதை செஞ்சுட்டு, இந்த 7 நாள் ஏதாவது விரத முறைகளை கடைபிடிக்கணும்னா எந்த விரத முறையும் கிடையாது. 7 நாள் தொடர்ந்து தை மாதத்தில் நான் சொல்கிற மாதிரி இரவில் ஒரு கைப்பிடி அல்லது ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு இரவு அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு போய் படுத்துங்கிருங்க. 7 நாள் முடிஞ்ச பிறகு 8ஆவது நாள் அந்த உப்பை ஆறு, கடல், குளம் அல்லது கிணறு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீர்நிலையில் போய் கரைச்சிடணும், அதாவது போட்டுவிட்டு வந்துடணும். 8ஆவது நாள் போட்டாலும் சரி, 9ஆவது நாள் போட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். 7 நாள் முடிஞ்ச உடனே அதை எடுத்து கட்டி வச்சுருங்க. எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ அதை எடுத்து ஆற்றுலையோ கடல்லையோ குளத்துலையோ கிணத்துலையோ போட்டுட்டு வாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், ஏதாவது ஒரு ஒளி பிறக்கும் உங்கள் கடன் தொல்லை தீரத்துக்கு. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும் என்பதை ஆனந்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓர் அற்புத தகவல். கிரகண நாளில், கிரகண நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தின் பிரயோக மந்திரம் தெரிந்து கொள்ள வேண்டுமா, அதை எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? இதோ ஓர் அரிய வாய்ப்பு. மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம், அதுவும் இந்தியாவில் முழுமையாக தெரியும் கிரகணம். இந்த கிரகண நாளில், கிரகண நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் குலதெய்வத்தின் பிரயோக மந்திரம் தெரிந்து கொள்ள விருப்பமா? டிஸ்பிளேல பாருங்க, அதனுடைய விளக்கம் கொடுத்துருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். மேலும் விவரம் தெரிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.